Praise the Lord, glory to God. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து என்னென்னா ஃபிர்ம்வேர் அப்டேட் எப்படி பண்ணுறதுன்ற கீபோர்டில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மெனு போயிடுங்க, மெனு 2, அதுக்கப்புறம் யூட்டிலிட்டியை கிளிக் பண்ணுங்கள், அதில் சிஸ்டம். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ் வரும். வேர்ஷன்னு போட்டிருக்கோம் மேலே பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த வேர்ஷனில் SX920க்கு வந்து 1.12 வந்துருச்சு. பட் நான் அதை அப்டேட் பண்ணாமல் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் அதை அப்டேட் பண்ணுறேன், அதை வீடியோவும் உங்களுக்கும் காமிக்கிறேன். ஸோ நீங்களும் அதை லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இது 1.12ன்றது SX920க்கு. ஸோ ஒவ்வொரு மாடல்ஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரியான வேர்ஷன் அப்டேட்ஸ் வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க்கை நான் கீழே கொடுக்குறேன். அங்கே போயிட்டு நீங்கள் அந்த மாடல் மட்டும் போட்டிங்கனாலே அது உங்களுக்கு வந்து காமிக்கும். அதையும் நான் உங்களுக்கு பின்னாடி வரும்போது நான் அதை சொல்லித்தரேன். அது எப்படி போய் டவுன்லோட் பண்ணணும், எப்படி ப்ராசஸ் பண்ணணுன்றது நான் ஃபுல்லாகவே அதில் சொல்லி கொடுத்துட்றேன். சரி, இப்போது நெக்ஸ்ட்டு நீங்கள் யூசர் மெமரியில் போய்ட்டு இதில் இருக்கிறது எல்லாத்தையும் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. எதுக்காகனா இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஆனால் ஆக்சுவலாக எக்ஸ்பேன்ஷன்ஸோ யூசர் மெமரியோ நீங்கள் ஃபிர்ம்வேர் அப்டேட் பண்ணிவிட்டு அப்புறமா எந்த ப்ராப்ளமும் ஆகாது. ஆக்சுவலாக அதில் அப்படியே தான் இருக்கும். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா அதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா, யூசர் மெமரி இருக்கிறது எப்பயுமே ஒரு சேஃப்டிக்காக நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. அதே போல் பவர் சோர்ஸ் முக்கியமாக நீங்கள் இந்த அப்டேட் பண்ணும்பொழுது உங்களோட பவர் சோர்ஸ் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் அது டர்ன் ஆஃப் ஆச்சுன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் பவர் சோர்ஸை கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ SX920 அந்த ஃபிர்ம்வேர் அப்டேட்காக வந்திருக்கேன். இப்போ இதில் நீங்கள் போயிட்டு உங்களுடைய கீபோர்ட் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மாடல் கிளிக் பண்ணிவிட்டு சர்ச் கொடுங்க. கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லேட்டஸ்ட்டான அந்த எப்போ அப்டேட் ஆகிருக்குன்றது அந்த நம்பர் காமிக்கும். வேர்ஷன் இங்கே 1.2 இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் அது லேட்டஸ்ட் அப்டேட். மார்ச் மந்தில் தான் இது அப்டேட் ஆகிருக்கு இதில். ஸோ நான் அதை கவனிக்கல. இப்போ நான் இதை அப்டேட் பண்ணணும். ஸோ இதில் வாட்ச் பண்ணிக்கோங்க. வேர்ஷன் அந்த 1.11லேருந்து 1.12க்கு போயிருக்கு. ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பட்டன் நீங்கள் அக்ரீன் பண்ணி டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். ஸோ டவுன்லோட் ஆன ஃபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்திருக்கும். ஸோ நீங்கள் உள்ளே போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணோன்னே .prgன்னு சொல்லிட்டு அந்த ஃபைல் இங்கே இருக்கும். அதை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு பென்ட்ரைவில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ரூட் டைரக்டரி, தட் இஸ் பென்ட்ரைவ் ஓப்பன் பண்ணி அப்படியே போட்டுருங்க. எந்த ஃபோல்டருக்குள்ளேயும் நீங்கள் போடக்கூடாது. ஃபோல்டருக்குள்ளே போட்டிங்கன்னா அது காமிக்காது. ஸோ டேரெக்டாக அதில் போட்டுட்டிங்கன்னா ஆல்ரெடி நான் இங்கே வச்சுருக்கேன், அதனால் நான் அதை அப்படியே இங்கே காமிக்கிறேன். நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி அதை அப்படியே இங்கே நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம ஸ்டெப் 3ல் நம்ம இன்ஸ்டால் பண்ண வேண்டிய அந்த ஃபிர்ம்வேர் ஃபைலை பென்ட்ரைவ் மூலமாக கீபோர்டுக்கு நம்ம கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் டர்ன் ஆஃப் பண்ணிவிடுங்க. டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த பென்ட்ரைவ் நீங்கள் கரெக்டாக ஸ்லாட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறமா முக்கியமான ஸ்டெப் என்னென்னா நீங்கள் இந்த ஸ்டார்ட் பட்டனை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பவரை ரெண்டுத்தையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கேட்கும். இந்த ஃபைலை தேடும். ஆக்சுவலாக சர்ச் பண்ணோம் அந்த ஃபைல் அங்கே இருக்கான்றதை. இப்போ சர்ச்சிங் நடந்து முடிஞ்ச உடனே கேட்கும் இந்த ஃபைல் இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பட்டன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். அதேமாதிரி ஒரு வார்னிங்கும் அங்கே கீழே கொடுத்துருக்கு பாருங்கள். பவர் கட் ஆகக்கூடாது, பவர் ஆஃப் ஆகக்கூடாது, இந்த ஃபுல் ப்ராசஸ் ஆகும் பொழுதுன்ற அந்த நோட்டீஸும் அங்கே காமிச்சிருக்காங்க. அதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே மொத்தமே வந்து 5 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக அது பாட்டுன்னு அது இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நடந்து முடிஞ்சிடுவீங்க. ஸோ 5 ஸ்டெப்பு முடிஞ்சிட்ட உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. வேர்ஷன் வந்து 1.12ன்றது மாறி இருக்குது. ஸோ உங்களுடைய வேர்ஷன் பழைய வேர்ஷன் என்னமோ அதிலிருந்து அடுத்த வேர்ஷன் என்னமோ அந்த வேர்ஷன் கம்ப்ளீட் ஆனோடனே இதை காமிக்கும். ஸோ இப்போ நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்னென்னா நம்ம இதை டர்ன் ஆஃப் பண்ணிடணும். ஸோ இந்த டர்ன் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க. டர்ன் ஆன் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். நம்ம மறுபடியும் அந்த வேர்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கான்றதை ஒரு கிராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ மெனு போயிடுங்க. அதே திங்ஸ் தான் நீங்கள் போயிட்டு உங்களுடைய யூட்டிலிட்டி சிஸ்டமில் போனீங்க. மெனு 2ல் யூட்டிலிட்டி போயிட்டிங்கன்னா உங்களுடைய வேர்ஷன் அங்கே மாறி இருக்கும். ஆனால் இன்னொரு கவனிங்க, உங்களதில் இருக்க எக்ஸ்பேன்ஷனாக இருக்கட்டும் இல்லை யூசர் மெமரியாக இருக்கட்டும் இதில் எதுவுமே எரேஸ் ஆகிருக்காது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ப்ரிகாஷன் தான் அது. நம்ம ஒரு சேஃப்டினஸ்க்காக தான் நம்ம அதை பண்ணுறோம். இன்கேஸ் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நம்ம அதுக்கு வந்து கரெக்டாக நம்ம பார்க்கணும். அதனால தான் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல்.